வணக்கம் நண்பர்களே, என் பெயர் டாக்டர் புரு தவான் மற்றும் இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக செயலிழப்புக்கான காரணங்கள் பற்றி கூறுகிறேன். பொதுவாக ஒரு நோயாளிக்கு கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதைக் கண்டால் அதன் முக்கிய காரணத்தை அறியாமல் சிறுநீரக செயலிழப்பு என்று கருதுகின்றனர். மேலும் காரணம் இல்லாமல் சிறுநீரகம் செயலிழக்காது. சரியான சிகிச்சையை தொடங்க அதன் காரணங்களை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். சிறுநீரக செயலிழப்புக்கான காரணங்களின் அடிப்படையில் சிஎக்டி நாள்பட்ட சிறுநீரக நோய் வகைப்பாடு உள்ளது. உயர் இரத்த அழுத்தம் காரணமாக சிறுநீரகம் செயலிழக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த நிலை இஸ்கிமிக் நிர்ப்ரோபதி அல்லது உயர் இரத்த அழுத்த நிர்ப்ரோபதி என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருப்பதால் சிறுநீரகம் செயலிழந்தால் அந்த நிலை நீரிழிவு நிர்ப்ரோபதி என்று அழைக்கப்படுகிறது. எனவே சிறுநீரக செயலிழப்பு நோயாளியின் கிரியேட்டினின் அளவை கட்டுப்படுத்த சிறுநீரக செயலிழப்புக்கான காரணத்தை முதலில் கண்டறிய வேண்டும். ஏனெனில் சிறுநீரக செயலிழப்புக்கான இந்த காரணம் கட்டுக்குள் வந்தவுடன் கிரியேட்டினின் அளவு அதிகரிப்பதை நிறுத்தினால் மட்டுமே நோயாளியின் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவை குறைக்க முடியும். எனவே வீடியோவை தொடங்கி சிறுநீரக செயலிழப்பு மற்றும் அதன் வகைப்பாட்டின் பல்வேறு காரணங்களை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். 40% சிறுநீரக செயலிழப்பு வழக்குகள் உயர் இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்றன. மேலும் 40% சிறுநீரக செயலிழப்பு வழக்குகள் அதிக சர்க்கரை அளவுகளால் ஏற்படுகின்றன, அதாவது நீரிழிவு நோய். அதாவது 80% சிறுநீரக செயலிழப்பு நிகழ்வுகள் நீரிழிவு அல்லது உயர் இரத்த அழுத்தத்தால் ஏற்படுகின்றன. எனவே சிறுநீரக செயலிழப்புக்கான இந்த இரண்டு முக்கிய காரணங்களை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். சிறுநீரக செயலிழப்புக்கான மற்ற காரணங்களான ஆரிஜே நிர்ப்ரோபதி, பாலிசிஸ்டிக் சிறுநீரகம் மற்றும் லூபஸ் நிர்ப்ரிடிஸ் ஆகியவை இந்த கோளாறுகள் அனைத்தையும் பின்னர் மற்றொரு வீடியோவில் விவாதிப்போம். எனவே உயர் இரத்த அழுத்த நிர்ப்ரோபதியுடன் ஆரம்பிக்கலாம். இரத்த அழுத்தத்தின் அளவு நீண்ட காலத்திற்கு அதிகமாக இருக்கும் போது அது சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்போது இது ஏன் நடக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது வடிகட்டுதலுக்காக சிறுநீரகத்திற்குள் நுழையும் இரத்தமும் அதிக அழுத்தத்துடன் வருகிறது. மேலும் இந்த அழுத்தத்தின் காரணமாக சிறிய மற்றும் மென்மையான இரத்த நாளங்களில் அதன் தாக்கம் ஏற்படுகிறது. ஏனெனில் இந்த தாக்கம் ஒவ்வொரு நொடியும் உங்கள் இதய துடிப்பு ஏற்படும் போது இந்த இரத்த நாளங்கள் மாறத் தொடங்கி கடினமாகவும் தடிமனாகவும் மாறும். இதனால் அவை பிபியின் தாக்கத்தை எடுத்து உயிர் வாழ முடியும். ஆனால் இந்த செயல்முறையின் போது இந்த இரத்த நாளங்களின் லுமேன் அளவும் குறைகிறது. அதாவது இரத்த நாளங்களின் இரத்தத்தை சுமந்து செல்லும் திறன் இப்போது குறைகிறது. இரத்தத்தின் அளவு குறையும் போது வடிகட்டுதலுக்காக குறைந்த அளவு இரத்தத்தை சிறுநீரகத்திற்குள் கொண்டு செல்ல முடியும். அதாவது சிறுநீரகத்தின் செல்லுக்கு குறைந்த அளவு ஆக்சிஜன் கிடைக்கும் என்று சிறுநீரகம் கேட்கிறது. இதயத்தில் இருந்து அதிக இரத்தம் பெற மற்றும் அந்த இதயத்திற்கு இரத்த அழுத்தத்தை மேலும் அதிகரிக்க வேண்டும். மேலும் இது ஒரு தீய சுழற்சியாக மாறுகிறது. இதில் சிறுநீரகம் கிரியேட்டினின் மற்றும் யூரியா மற்றும் உடலில் இருந்து பிற கழிவுப் பொருட்களை வடிகட்ட அதன் செயல்பாடுகளை இழக்கிறது. இதன் விளைவாக நோயாளியின் இரத்தத்தில் கிரியேட்டினின் யூரியா அதிக அளவில் உள்ளது. இப்போது ஒரு நோயாளிக்கு நீண்டகால உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் உயர் இரத்த அழுத்த நிர்ப்ரோபதியை எவ்வாறு கண்டறிவது என்ற கேள்வி எழுகிறது. அதாவது சிறுநீரக செயலிழப்புக்கு உயர் இரத்த அழுத்தம் முக்கிய காரணமாகும். இப்போது நீரிழிவு நோய்க்கு செல்லலாம் மற்றும் நீரிழிவு சிறுநீரகத்தின் செயல்பாட்டை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இன்சுலின் செயலிழப்பதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் போது சிறுநீரகத்திற்குள் செல்லும் இரத்தத்தில் அதிக சர்க்கரை அளவு உள்ளது. அதிக சர்க்கரை அளவு இருப்பதால் சிறுநீரகம் கூடுதல் வேலை செய்ய வேண்டும். ஏனெனில் சிறுநீரகம் கூடுதல் அனைத்தையும் வெளியேற்றுகிறது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் நச்சு நிலையிலிருந்து மற்ற முக்கிய உறுப்புகளை பாதுகாக்க சிறுநீரின் மூலம் சர்க்கரையின் அளவு. இரண்டாவதாக நிர்ப்ரானின் ஒவ்வொரு உயிரணுவையும் பாதிக்கும் அதிக சர்க்கரை அளவு உள்ள சூழலில் சிறுநீரகம் கூடுதல் வேலை செய்ய வேண்டும்.
இறுதியில் சிறுநீரகத்தின் செயல்பாட்டில் படிப்படியாக குறைகிறது. இரத்தத்தில் கிரியேட்டினின் மற்றும் யூரியா. நீரிழிவு நோயாளிக்கு உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் சிறுநீரகம் இரட்டிப்பு சேதம் அடைந்து அதன் செயல்பாட்டை விரைவாக இழக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வழக்கில் சிறுநீரக செயலிழப்புக்கான முக்கிய குற்றவாளி நீரிழிவு நோய் என்பதை நாம் எவ்வாறு கண்டறிய போகிறோம் என்ற கேள்வி மீண்டும் எழுகிறது. அதற்கு, நோயாளி மிகை நீரிழிவு நோயாளியாக இருந்தால் நோயாளியின் மருத்துவ வரலாறு நமக்கு தேவை. அதாவது ஒரு நோயாளி நீண்ட காலமாக அதிக சர்க்கரை அளவுகளால் அவதிப்படுகிறார். மேலும் நோயாளியின் அல்ட்ராசவுண்ட் சிறுநீரக அளவு சாதாரணமானது, ஆனால் சிறுநீரகத்தின் சுற்றுச்சூழல் தன்மையை காட்டுகிறது அதிகமாக உள்ளது. அதாவது நீரிழிவு நோயால் சிறுநீரகம் அதன் செயல்பாடுகளை இழக்கிறது. இப்போது சிறுநீரக செயலிழப்புக்கான காரணத்தை நீங்கள் அறிந்தால் சிகிச்சை எளிதானது. ஏனெனில் சிறுநீரக செயலிழப்புக்கான காரணத்தை நீங்கள் கட்டுப்படுத்தலாம். காரணம் நோயின் வேர் கட்டுப்பாட்டுக்கு வரும். அதாவது சிறுநீரகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. சிறுநீரகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றால் கிரியேட்டினின் அளவு மற்றும் யூரியா அளவு மேலும் உயராது. கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவுகள் கட்டுப்பாட்டிற்கு வந்தவுடன் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவின் அளவை குறைக்க முடியும். அதை நான் மற்றொரு வீடியோவில் விளக்குகிறேன். இந்த உயர் இரத்த அழுத்த நிர்ப்ரோபதி மற்றும் நீரிழிவு நிர்ப்ரோபதி தவிர இன்னும் சில வகையான சிறுநீரக செயலிழப்புகள் மரபணு கோளாறுகளாக கருதப்படுகின்றன. நான் முன்பே சொன்னது போல் இந்த கோளாறுகளில் சிலவற்றை மீண்டும் குறிப்பிடப் போகிறேன். முதலாவது ஐஜே நிர்ப்ரோபதி, இரண்டாவது பாலிசிஸ்டிக் சிறுநீரக லூபஸ் நிர்ப்ரிடிஸ். நீங்கள் இந்த கோளாறுகளில் ஏதேனும் ஒரு நோயாளியாக இருந்தால் இந்த கோளாறுகளால் உங்கள் சிறுநீரகம் எவ்வாறு சேதமடைந்தது என்பதை விளக்க நான் ஒரு தனி வீடியோவை செய்கிறேன். ஆனால் தற்போது சிறுநீரக செயலிழப்புக்கான முக்கிய காரணங்கள் என்ன, அவை எவ்வாறு சேதமடைகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். சிறுநீரகம். புதிய கோப்பு தொடர்பாக ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணில் எங்கள் மருத்துவர்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது கருத்து பிரிவில் உங்கள் வினவலை நேரடியாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நம்புகிறேன். விரைவில் மற்றுமொரு தகவல் தரும் காணொளியுடன் வருகிறேன். அதுவரை நீங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்கள். என்னுடன் இணைந்ததற்கு மிக்க நன்றி.